Hello, my dear brothers and sisters. Welcome to TNW. Yet just will elaborate the discuss briefly more and more L and Lal Nino plus Jet Steam. அதாவது நம்ம நேற்று நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி நம்ம லா அண்ட் எல் நினோ ப்ளஸ் ஜெட் ஸ்டீம் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நேற்று நம்ம லைவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று டைம் பார்த்தீங்கன்னா 3:30. ஸோ வில் நாட் பி ஐ எம் ஏ பிஸி சம் மிட் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ டுடே just I will elaborate with that 5 minutes with Mervin. You can listen for the most of the interesting topic for L and law. Is the most important topic. Please be note these are the points. Then we'll coming into jet stream. Jet stream is the one of the low priority. First priority you can listen for the L and La Nino. So first I will discuss the El Nino. El Nino is the one of the famous of the factor affecting the climatic condition for the El Nino. ஸோ எல்னினோ என்றால் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம காமனாக சொல்லும்போது ஒரு ஸ்பானிஷ் வேர்டில் அது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இஎல் -NINO. இட்ஸ் ஒன் ஆஃப் த நினோ அண்ட் எல் இஸ் அ லிட்டில் பாய். யூ கேன் ஸ்பெசிஃபை. ஸோ ஜஸ்ட் யூ கேன் நோட் திஸ் பாயிண்ட்ஸ். L is the little boy. Okay, just you know these are the points. So L is a little boy and Nino is a common word for the topic of the that is the scientist. So scientist denoted for this are point. These are the names will be specified only for the Nino. Nino is a common name. L is a little boy. La is the first you can note this point. So L is the move forward directions and Nino. L is the forward directions and law is the backward direction. So this is the one of the most important points. So just you can note these are the points. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வில் டிஸ்கஸ் தி எல் நினோ. ஸோ எல் நினோ என்றால் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் லிசன் அண்ட் யூ கேன் நோட் திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ எல் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா எல் நினோனா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை மாற்றுறது. அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு வறட்சியான காற்றாக மாற்றும். சில வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழையை கொடுக்கும். சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மொத்தமாக மழை இல்லாமலே இருக்கும். அதாவது ஃபுல் ட்ரையாக கூட will be chances. So for the in the last years and the previous years and for upcoming years also we will getting the more expectation for the El Nino. So El Nino பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நியூஸில் சொல்கிறாங்க எல்னா என்னது லான்னு என்னது, சில பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். எல் நினோ என்றால் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிட்டில் பாய் தான், ஒரு சின்ன பாய், அதாவது ஒரு சின்ன குழந்தை தான். அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம சவுத் அமெரிக்கா இருக்குது, நம்மளோட பசிபிக் ஓஷன் இங்கே இருக்குது, அதாவது சவுத் அமெரிக்கா இங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ நடக்கிற எல்னினோ எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் யூ கேன் நோ திஸ் ஆர் அனாலிசிஸ் பாயிண்ட். அது எப்படி சொல்ல போகிறோன்னா இப்போ சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்னினோ கண்டிஷன்ஸ் எல்லாமே இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து வாட்ரு இப்போ வந்து நம்ம கடலில் இருக்க பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட் சொல்லுவாங்க. அந்த ஓஷன் கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில இடங்களில் வந்து வார்மாக இருக்கும், சில இடங்களில் ட்ரையாக, சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம எல் நினோ லால் நினோ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இட் வில் பி denote this are El Nino. So we will analyze El Nino when to be getting what are the years to be impacted. ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் எல் அண்ட் லா நினோ. ஸோ எல் நினோ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து கோல்ட் ஏர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுற்றி கோல்ட் ஏராக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக ட்ரை, அது வறட்சியாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ட்ரை கிளைமேட் ஒன்லி வி வில் கெட்டிங். ஸோ இன் தி எல் நினோ அதாவது வெளியில் வந்து உங்களுக்கு சீக்கு வெளியில் எல்லாமே கோல்டாக இருந்ததுன்னா உள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இட்ஸ் அ வெட் ட்ரை. ஸோ இட்ஸ் அ ட்ரை வெதர் ஒன்லி யூ கேன் சி. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம சவுத் அமெரிக்காவில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு எல்லாமே வார்மாக இருக்கும். அப்போ உள்ளே வந்து நல்ல மழை பெய்யும். அதாவது வெளியில் வந்து வார்மாக இருந்துன்னா உள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் எல் நினோ. ஸோ எல் நினோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வெட்டாக இருக்கும், அதாவது இங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும். வெளியில் வந்து கோல்டு வாட்டராக இருக்கும், உள்ளே வந்து வெட்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கும், அதாவது உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், வெளியில் கோல்டாகவும் இருக்கும். வெளியில் உள்ள வாட்டர் வந்து கோல்டாக இருக்கும், உள்ளே வறட்சியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து வார்மாக இருக்கும், உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல மழை வாய்ப்பு இருக்குது. இதுதான் எல் நினோ கண்டிஷன். இங்கே வந்து என்ன நடக்குதோ ஆஸ்திரேலியா என்ன நடக்கும் அதே தான் இந்தியாவுக்கும். ஸோ இந்தியாவுக்கும் இதே தான் இட்ஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் இந்தியா ஓவர் த இந்தியன் மான்சூன்ஸ். அதாவது உங்களுக்கு இப்போ நடக்கிற சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நல்ல சான்ஸ் இட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூரேஷன் ஆஃப் பீரியட். இப்போ நம்ம லாஸ்ட் மான்சூன் கூட பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் சென்னை கெட்டிங் மோர் அண்ட்
சென்னை இஸ் காட் மோர் ஃப்ளட்ஸ். ஸோ திஸ் இந்த லோக்கலைஸ்ட் ஏரியாஸ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த எல் நீனோ கண்டிஷன் தான். எல் நீனோ ஒன்ஸ் ஸ்டெபிலிட்டியாக இருந்துன்னா நம்மளுக்கு நல்ல மழை வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஆஸ்திரேலியாவில் நடந்துன்னா இங்கே நம்மளுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில். இதுதான் எல் நீனோ கண்டிஷன். ஸோ எல் நீனோவில் இங்கே ஆஸ்திரேலியா என்ன நடக்குதோ அதே தான் இங்கே நடக்கும். இது நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கோரியலிசஸ் எஃபெக்ட் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இப்போ ஒரு குளோபு தான், இந்த குளோப் வந்து சுற்றுது, ஒரே காற்று தான் அந்த குளோபில். இந்த காற்று வந்து நம்ம குளோபு சுற்றுறதுனால நம்ம காற்று வந்து டைரக்ஷன் மாறுது. இது எப்படி மாறுதுன்னா ஒன்று ட்ரேட் விண்ட் மாறும், ஒன்று ஈஸ்டர்லைஸ் மாறும், ஒன்று வெஸ்டர்லைஸ் மாறும், ஒன்று போலார் ஈஸ்டர்லைஸாக மாறும். அதாவது 3 ஒன்று சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வில் டிஸ்கஸ் லேட்டர். ஸோ அந்த டாபிக் நம்ம வந்து இதற்கு பிறகு நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த காற்றோட விரிவாக்கம் வந்து உங்களுக்கு வி வில் எலாபரேட் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் லைவ். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆஸ்திரேலியா நடக்குதோ அதே மாதிரி தான் இந்தியாவில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி லா நீனோ கண்டிஷன். லா எப்படின்னா அப்படியே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இதை பெண்ணு டெட்டர்மைனிங் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபார் தி எல் நீனோ. அதாவது எல் நீனோக்கு மாறாக லால் நீனோ நடக்கும். அது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல் நீனோ வந்து நம்மளை இங்கே வந்து ஃபேவரபுளாக இருக்கும், இங்கே ஃபேவரபுளாக இருக்காது. அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா நடக்கிற ஃபேவரபிள் கண்டிஷன் நல்லாவே மழை வாய்ப்பு நல்லா வில் கெட்டிங் மோர் எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால் சான்சஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா மீன்ஸ் தென் சவுத் அமெரிக்கா வில் பி கெட்டிங் தி ட்ரை. ஸோ இதுதான் பெஸ்ட். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கோல்ட், அதாவது இங்கே எப்படி இங்கே வந்து ட்ரையாக இருக்க ட்ரை கிடையாது, இங்கே வந்து வெட்டாக இருக்கும், இங்கே ட்ரையாக இருக்கும். ஸோ இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கும். ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு வந்து வெட் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்தியாவுக்கும் அதே மாதிரி வெட் கண்டிஷன் இஸ் ஃபேவரபிள். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு இந்த மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த பீரியட் இந்த டூரேஷனில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த டூரேஷனில் அது நல்ல மழையை வந்து எடுத்துகிட்டு வரும், க்ளவுட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது இந்த எல் நீனோ வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை வீக் பண்ணும். ஏன்னா இங்கே ஆஸ்திரேலியாவில் ஃபேவரபிள் கண்டிஷன் இல்லை, அதாவது எல் நீனோ கண்டிஷன் போயிட்டு இருக்குது. அதாவது பசிபிக் ஓஷன் தான். இப்போ சவுத் அமெரிக்காவில் தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன் இஸ் ஃபேவரபிள், இங்கே ஃபேவரபிள் இல்லை. அதனால இந்த மான்சூன் இருந்தாலும் இங்கே வீக்காக சான்ஸ் இருக்குது. இதுதான் எல் நீனோ கண்டிஷன் சொல்லுவாங்க. லால் நீனோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்துன்னா இங்கே மான்சூனும் இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் கெட்டிங் அ வெரி குட் ரெயின்ஃபால் அக்ராஸ் த இந்தியன் ஸ்டேட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு மாநிலங்களில் இந்த நல்ல மழையை பெறலாம் இந்த எல் நீனோ கண்டிஷன். ஸோ லால் நீனோ நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல மழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. எல் நீனோ நடந்துன்னா நம்மளுக்கு சில நேரங்களில் அதுக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு சில நேரங்களில் மட்டும் ஒரு மிதமான மழைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் எல் நீனோ கண்டிஷன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ எங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எள்ளு நம்மளுக்கு வேணுமா லா வேணுமா கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்ல போகிறது லால் நீனோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரபிள் ஆஃப் இந்தியன் மான்சூன்ஸ். ஸோ இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். லால் நீனோ கண்டிஷன் வந்து யூ கேன் ஃபேவரபிள், யூ கேன் வெயிட். லால் நீனோ கண்டிஷன் இஸ் நெவர் Indian is the very best monsoonist for the La Nino only, not a El Nino. El Nino is one of the opposite direction for Indian monsoonist. El Nino எப்படின்னா சவுத் அமெரிக்காவுக்கு தான் அது El Nino, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரபிள். லால் நீனோ பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரபிள். ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் ஆர் பாயிண்ட்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேட் விண்டில் மேலே நடக்கும். அது வள்ளி மண்டல மேலிடக்க சுழற்சி சொல்லுவாங்க. அந்த சுழற்சி காற்று பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த சுழற்சி நடக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி we are discussed for this are the topics. You can check out the previous videos and you can listen and you can take out the points, keep it and everyone, and please share with the friends and colleagues. Let's we grow up for and more 2024. Thank you.